ஹலோ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் 2 டே ஃப்ரைடே சாட்டர்டே எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் கிடையாது. நம்ம ஒய்புரோ வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ ஒய்புரோ வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ வந்தாச்சு ஒய்புரோ வீட்டுக்கு. நம்ம இந்த இங்கே இருக்கு தாலிங் பெல்லு எடுப்போம். கைஸ் இவ்வளோ காலையில் யாரா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு நினைக்கிறேன். ஹலோ தம்பி, இருக்கீங்களா? என்ன ப்ரோ இது பல்லு விளக்கிட்டு இருக்கீங்க? வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வச்சு அடுத்த 2 நாளைக்கு எங்க வீட்டுல வந்து நான்வெஜ் கிடையாது. அதான் சரி 7 மணிக்கு கொண்டு வேணா கறி குழம்பு சொல்லுவோம்னா கொஞ்ச நேரம் துப்பிட்டு பேசுங்க. 7 மணி தான் ஆகுது. பரவாயில்ல, அவர் போய் பல்லு வலிக்கிட்டு வருவார்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு ப்ரோ. இன்னுமா பல்லு வலிக்கிட்டு இருக்கீங்க? ஓய் ப்ரோ, பல்லு எல்லாம் நல்லா விளக்கணும். பல்லு விளக்கியாச்சு. என்ன மேட்டர் சொல்லுங்க. எதுக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் வந்து என்ன பல்லு வளர்க்கணும் சொன்னீங்களே? 2 நிமிஷத்துக்கு மேல பல்லே வளர்க்க கூடாது தெரியுமா? விளக்குனா வளர்க்க கூடாது ப்ரோ. தெரியாம பேசக்கூடாது. அது வந்து 2 நிமிஷத்துக்கு மேல விளக்க கூடாதுல. 2 நிமிஷமா மினிமம் விளக்கணும். புரியுதா? இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே வந்து சரி. எதுக்கு என்ன மேட்டர் வந்தீங்க? 2 நாள் எங்க வீட்டுல இதுக்கப்புறம் வந்து கறி குழம்பு எல்லாம் வைக்க மாட்டாங்க. நான்வெஜ்ஜே கிடையாதுன்றாங்க ப்ரோ. சரி, ஸோ அதனால வந்து கறி குழம்பு வச்சு கொடுங்க. கறி குழம்பு வைக்கிறதா இருந்தா நீங்க கடையில எங்கனையா கறி குழம்பு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? காலையில 7 மணிக்கு அவன் ப்ரோ கறி குழம்பு வச்சு தருவான். எனக்கு சிக்கன் குழம்பு வேணும். நீங்க மட்டன் குழம்பு கேட்டாலும் எனக்கு வைக்க தெரியாது. இருக்கிறதுலே ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி திடீர்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வந்துடுறாரு. கேமராமேன் கிடையாது. அதனாலதான் கேமரா அங்கனுக்குள்ள ஒரு குச்சியில மாட்டி விட்டு நான் திரும்பி பேசிட்டு இருக்கேன். ஆமா, சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். சிக்கன் வாங்கணும். ஐயோ, அதை நினைச்சாலே பெரிய வேலையாச்சு. போய் காய்கறி எல்லாம் வாங்கி நானே வாங்கிட்டு வந்துடலாம் போல. நான் எதுவும் பேச விரும்பல. யாருக்காவது அது என்ன மேட்டர் அப்படின்னு தெரியலன்னா முதல் vlog எடுத்து பாருங்க, புரிஞ்சு போயிடும். அப்படி இப்படின்னு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால நம்ம போயிட்டு சூப்பரா வந்து இப்போ வாங்கிட்டு வருவோம். வேக்கி பிரதர் சவுப் டிஷர்ட்டோட RCB ஃபேன் அவரு. ஸோ RCB IPL முடிகிற வரைக்கும் சவுப் டிஷர்ட் தான் போடுவாரு. அங்க பாருங்க. இந்த வாட்டி RCB ஜெயிக்கும் ப்ரோ. இந்த வாட்டி RCB ஜெயிக்கும். என்ன ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல ஜெயிக்கும்னு சொல்ல வரீங்களா? அதான் ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல ஜெயிக்கும். ஐயோ, தெரியாம காமிச்சு அந்த கேமராவை உடனே முடியாது கைஸ். 2-3 வீடியோல வேக்கி ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி போட்டுருந்துருப்பாரு. இந்த கண்ணாடி என்னோட கண்ணாடி நல்லா இருக்கு கைஸ். இல்லாம இந்த மாப்பிள்ளை இவர் தான். ஆனா அவர் போட்டிருக்க கண்ணாடி நம்மளுக்கு. ஏய், சிக்கன் கடை திறந்துருக்கு ப்ரோ. ஸ்கின் அவுட்டா? ஸ்கின் அவுட் பையா. இப்பதான் வந்து கடையே திறந்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள வேக்கி ப்ரோ எனக்கு கறி குழம்பு வேணும், காடைக்கறி வேணும், 1/2 kg சிக்கன். முட்டை வாங்கணுமா? முட்டை முட்டையெல்லாம் வாங்க வேணாம். நானே நல்லா முட்டுவேன். முட்டையெல்லாம் தேவையில்ல. எப்படி முட்டை இருக்க. வேற என்ன வாங்கணும்? வேற எதுவும் வேணாம். சும்மா சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. இல்ல வேணாம். கைஸ், ஒரு வழியா வந்து 1/2 kg சிக்கன் வாங்கியாச்சு குழம்பு செய்ய. அடுத்ததான் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், வேற என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேற என்ன கேக்குறீங்க? முட்டைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். முட்டை ஆமா, போலாம். நாங்க எங்க போறோம்னா ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லுங்க கைஸ். யாரா கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். ஹெல்மெட் தான் வண்டி ஓட்டாதீங்க, சேஃப்டி கைஸ். எப்பவுமே ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாது. யாராவது வந்து இந்த மாதிரி vlogல இல்ல ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா அவங்க கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. ஹெல்மெட் போடலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கண்ணாடி ஒன்று போட்டுக்கோங்க. போடலனாலும் பரவாயில்லையா? பாத்தீங்களா கைஸ் என்ன சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்டா கொடுத்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஆமா. ஏன் ப்ரோ, நான் கொள்ளையும் அடிக்கிறேன். நாங்க பெரிய கொள்ளை அடிக்கிறலாம் விட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன ஐட்டம் நான் மட்டும் டப்புன்னு கேட்ச் பண்ணி ஜெயில வச்சிருவோம். நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன தெருக்குள்ள போனீங்கன்னா ஹெல்மெட் வந்து போடணும். வச்சு விடுவேன். அப்புறம் எப்படி ப்ரோ வெங்காயம் எல்லாம் கரெக்டா பார்த்து எடுக்கிறீங்க? வெங்காயம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. இப்படி பார்த்தா எது நீட்டா இருக்கும் அந்த வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. யாருக்கு தெரியும்? இதுவும் அப்படிதான். அடியே வாங்காம நீட்டா இருக்கா. இது பாருங்க, இதெல்லாம் வந்து அடி வாங்கியிருக்கு. இதெல்லாம் வேணாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு எத்தனை வெங்காயம் ப்ரோ? 3 போதும். அளவெல்லாம் கரெக்டா சொல்றாரு. பாருங்க, தக்காளி, வெங்காயம் கூடயே வந்து இவர் சிப்ஸ் பாக்கெட் 2 வாங்கியிருக்காரு. செய்யற வரையும் எனக்கு பசிக்கும்ல. புரியல, நீங்களும் தான் சேர்ந்து செய்ய போறீங்க.
நான் செய்யறேன்னா நான் சும்மா கட்டிங் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி தாங்க. நான் சொல்றதெல்லாம் குக்கர்ல போடுங்க. குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர்ல செய்யறோம். ஆமா, சிக்கனை கழுவி கொடுத்துருங்க. புரியுதா? அப்புறம் நான் சொல்ல உள்ள போட்டுருங்க. விசில் வந்தோடனே இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சோடனே தட்டில் போட்டுருங்க. ஓகே, எல்லாத்தையும் எல்லா வேலையும் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. குழம்பு நான் வச்சுட்டு வந்துடுறேன். காலையில 7 மணிக்கு வந்து நம்ம உசுரை போட்டு வாங்குறாங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். இடியாப்பம் போய்கிட்டு இருக்கு. சிக்கன் குழம்பு இடியாப்பம் வாங்கிடுவாங்க. இருக்குண்ணே எனக்கு ஒரு 4 ஒரு 12 தாங்கண்ணா. 4 நாள் 8 தானே. நான் வந்து மேக்ஸ்ல ஃபெயில் பண்ணுவேன். நான் 4 நாள் 8 44 தானே இடியாப்பம் எடுத்து உள்ள வச்சிருப்போம். நாங்க வேற பிளான் பண்ணிடுவோம். கைஸ், திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு வந்த மாதிரி இங்க பாத்தீங்களா இடியாப்பம். சோறு வைக்கணும்னு நினைச்சோம். நல்ல வேலை அதுவா இடியாப்பம் வந்து மாட்டிக்கிட்டு லக் இருக்கு நமக்கு. ஆமா, இப்ப பாருங்க இடியாப்பம் கிடைச்சு. இடியாப்பம் போனோடனே சிக்கன் கிடைச்சிருச்சு. சரி கைஸ், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போறோம். சிக்கன் குழம்பு செய்யணும். ரைஸ் இங்க பாருங்க என்ன சைஸா. ப்ரோ எங்க பெட்டை எதுவும் பண்ண டிஸ்டர்ப் பண்ண. பெட்டா? எங்க பெட் அனிமல். ஏன் ப்ரோ பயமுறுத்துறீங்க எங்க பெட்டை? இப்ப பாருங்க, நான் திறந்து விடுவேன். செல்லக்குட்டி வெளியில போங்க. அங்க திறந்துட்டேன். ஓடுங்க பாப்போம். போமா போயிடும். அது கொஞ்சம் நேரம் நீங்க பயமுறுத்துனதுல அது வந்து பயந்துக்குச்சு. பாப்பா உள்ள பாப்பா கப்புன்னு ஓடிடும். ஒரே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கிச்சனை கிளீன் பண்ணோம். ஓகே, அதுக்கு நமக்கு தேவையானது முதலில் ஒரு குப்பை கவர். சரி, நீங்க கிளீன் பண்ணிட்டே இருங்க. நீங்க சாப்பிட்டுட்டு வரேன். ப்ரோ சிக்கனை கழுவுங்க ப்ரோ. வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. வாங்க ஓடியாங்க. ஃபிஷ் பாக்கெட்லாம் வைங்க. அது கறி குழம்பு தொட்டுப்போம். கறி குழம்பு தொட்டுப்போமா? ஆமா, கறி குழம்புக்கு யாரா சிப்ஸ் தொட்டு சாப்பிடுவாங்க. நான் தொட்டுப்பேன். ரொம்ப ஆசையாயிடுச்சு, அதனால ஒரே ஒரு சிப்ஸ். ப்ரோ, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளைங்க, அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளைங்க. நம்ம செய்ய வேண்டியது சிக்கன் வாஷிங். வாஷிங் தி சிக்கனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னதான் சிக்கன் நம்ம வாங்கி வந்தது ஒரு 1/2 கிலோ வாங்கிடுவோம். அவர் வந்து கவருக்குள்ள ஒரு கவரை போட்டு கொடுத்துருக்காரு. எங்க வீட்டுக்கு எல்லாம் கவரே கொடுக்க மாட்டாங்க. சட்டி கொண்டு போவோம். கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜட்டி ஓட்டையா இருந்தா சட்டி பாத்திரம் சட்டி. அப்படி தெளிவா சொல்லுங்க. கொஞ்சம் காது கேட்காது ப்ரோ. அப்படியா? இந்த பக்கம் வந்து பேசவா? இந்த பக்கமா கேட்கும். இந்த பக்கம் கேட்க. இந்த பக்கம் பேசுனா இப்படி எட்டி வரும். அப்படி ஒரு வியாதி இருக்கு எனக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது மூக்குல பூச்சி போயிருச்சு. மூக்குல பூச்சி போனா காது வழியா வந்துருச்சு. ப்ரோ பசிக்குது, சீக்கிரம் செய்யலாம். அந்த வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி கறி குழம்பு வைப்பாங்களா? உங்களுக்கு இப்ப என்ன கறி குழம்பு வேணுமா வேணாமா? எதுல வச்சா அப்ப உங்களுக்கு என்ன? இந்த குக்கரை வச்சு மண்டையை பொளந்துருவேன். என்ன ப்ரோ வெட்டி அங்க பாருங்க guys, எவ்வளவு அமர்க்கலமா சூப்பரா வந்து வேக்கி ப்ரோ வெட்டி இந்த வெங்காயம் தக்காளி ஒன்னொன்னு வந்து அப்படியே மின்னுது. இது வந்து வெங்காயமா இல்ல வந்து எதுவும் டைமண்டான்னு தெரியல, அந்த அளவுக்கு நறுக்குன்னு கட் பண்ணி சூப்பரா ப்ரோ. நீங்க பேசாம எங்க கட்டிங் வேலைக்கு போயிருங்க ப்ரோ. உட்காயிடுங்கன்னு சொல்லி பார்த்தேன். கட்டிங் வேலைக்கு போயிருங்க ப்ரோ. கட்டிங் வேலையா? கட்டிங் வேலை கைஸ். இடியாப்பம் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ. அதனால வந்து நம்ம சட்டை புட்டுன்னு குழம்பெல்லாம் வச்சு வேலையை ஆரம்பிப்போமா? பத்த வைக்கணுமா? ஐயோ இந்த நேரம் பார்த்து பத்த வைக்கணும் கைஸ். 10 இருக்கான்னு தெரியலையே. இருக்கு ப்ரோ. நாங்க 10 வேணாமா? அடுப்ப சொன்னா 10 வேணாமா? அதுலயும் 10 இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. சரி, எப்ப கறி குழம்பு வைப்பீங்க? நீங்க வந்து இப்படி கேட்கணும். அடுப்பை ஆன் பண்ணுங்க அப்படி சொல்லணும். சொல்லுங்க. அடுப்பை ஆன் பண்ணுங்க. ஏன் பெண் பண்ண கூடாதா? ஓ முத்தண்ணா கைஸ், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுப்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா ததும்ப எண்ணெய் ஊற்றணும். இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் நவருங்க. இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்க இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கணும். இதுல நம்ம முதல்ல போட வேண்டியது இது என்ன ப்ரோ? பாருங்க, இதுக்கு கட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்றதுக்கே எனக்கு தனியா கத்திரி கொடுத்துருக்கு. என்ன ப்ரோ அதெல்லாம்? ஒண்ணு வந்து நெத்தியில போடுவாங்கல்ல. இல்ல வேணா, நீங்க சொல்லலாம். ஏன் ப்ரோ பயப்படுறீங்க? நீ பார்த்தாலே அது என்ன ப்ரோ போட்டீங்க? தெரியலையே. கழுத கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு தானே. பெருங்காயத்தை போட்டுட்டீங்க ப்ரோ. பெருங்காயமா? போடலாம். நான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன். குறுக்க ஆள் இருக்கனால நான் வந்து கொஞ்சம் இது பண்றேன். அம்மா யோபோ காலையில 7 மணிக்குள்ள யாரையா கறி குழம்பு கேட்டு வரத்தேன். வெங்காயத்தை போட்டாரு. எல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணா ஒரே டைம்ல போடுறீங்க. வேணுமா வேணாமா? வேணும். அதோட பாத்துக்கிறேன். அம்மாக்கு டவுட்லாம் கேட்கக்கூடாது.
என்ன வாசனை வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்களா? வெங்காயம் போட்டதுக்கே வாசனை வருதா? பொறுப்பா போடுறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம பண்ணும் ப்ரோ, மறந்து போச்சு. சிக்கன் எத்தனைக்கு உள்ள போட்டுருவோம். போடுங்க 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 போட்டுருவா. போடுங்க. அவ்வளவுதான். கறி குழம்பு ரெடி. சாப்பிடலாம், கை கழட்டுவாங்க. இப்போ வந்து மசாலா கொட்டுறேன், சிக்கன் மசாலா. இவர் வேற கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதெல்லாம் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கொரண்டர் பவுடர், இது வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் நல்லா மணக்க. ஏன்னா நமக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். சட்டி சுட்டாதாடா. யாரையா 7 மணிக்கு சிக்கன் குழம்பு கேட்டு வரது. சிக்கன் குழம்பு வைக்க தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. என்ன ப்ரோ பட்டாபட் சிக்கன் இது பேரு? ப்ரோ நான் வந்து ஃபாஸ்டா எதுனாலும் டக்குனு குக் பண்ணிடுவோம் ப்ரோ. எப்படி ப்ரோ இவ்வளவு வேகமா? பிறந்ததுல இருந்தே வேகம். 10 மாசத்துல பிறக்க வேண்டியன்னா 8 மாசத்துல டிஸ்கே அப்படின்னு 8 வருஷம் அப்ப இருந்தே ஸ்பீடு வேகமா வந்துடும். கேட்க நல்லா தான் இருக்கு அப்படின்றீங்களா? நல்ல வாசனை வருது ப்ரோ. ரொம்ப சாப்பிட்டு பாருங்க அண்ணா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரமாட்டீங்க. சிக்கன் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்கவே மாட்டீங்க நம்மள்ட்ட. கைஸ் வாவ். ஓகே போதும். உப்புலாம் டேஸ்டே பார்க்கல. உப்பு அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு மைண்ட் கால்குலேஷன் இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. நீங்க வந்து டேஸ்ட்டை வந்து நாக்கால் நக்கி பார்த்தா நான்லாம் அப்படி மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடுறேன். ஒரு சூப்பர் சமையல், சண்டே சமையல். இனிதே எனக்கு அந்த வீடியோ சண்டே வரும்னு நினைக்கிறேன். யாராவது கறி குழம்பு வந்து வச்சு வீட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது அண்ணனோட குழம்பு ஞாபகத்துக்கு வரணும். அந்த லெவல்ல நீங்க டேஸ்டிங் இருக்க போது பயப்படாதீங்க மிஸ்டர் ஜாக்கி. உப்பு இருக்கு. எப்படி ப்ரோ இப்போ டிஸ்மேண்டில் பண்றது? உருளைக்கிழங்கு இல்ல. உப்பு அதிகமா இருந்தா தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பீங்க போலயே. பாருங்க, உப்பு அதிகமா இருந்தா தண்ணியை ஊத்தி மசாலாவை ஆட் பண்ணிடணும். மசாலாவும் அதிகமா தான் இருக்கு. அது என்ன மசாலா போட்டு தெரியலையே. சும்மா போட வேண்டியதான் ப்ரோ. அதாவது பண்ண தெரிஞ்சவனுக்கு தான் இந்த இதெல்லாம். பண்ண தெரியாதவனுக்கு இந்த கணக்கே கிடையாது. துபாக்கூர் விசில் இருக்கு. அது இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம். தெரியல, பாப்போம். என்ன விசில போட்டு மூடிட்டீங்க? அவ்வளவுதான் சிக்கன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், குழம்பு ரெடி. சாப்பிடுமா? அடுப்பு இங்க வெந்து கொண்டிருக்கிறது. இங்க ஜாக்கி ப்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டே முடிச்சிட்டாரு. எங்க பாருங்க கையில சிப்ஸ் பாக்கெட் அடுத்த சிப்ஸ் பாக்கெட் பக்கத்துல வச்சிருக்காரு. சிக்கன் குழம்பு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த விசில் வந்துருச்சு. சவுண்ட் குக்கிங் தான் அப்ப இருக்கணும் गाइस. 6 மார் தக்காளி சோறா இருக்கும். நீங்க ஒண்ணும் கலப்படாதீங்க. இப்போ ஓபன் சோறா. ஆமா, தக்காளி சோறு. சிக்கன் தக்காளி குழம்பு. गाइस இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குக்கரை ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். கமன்னு ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்கு. சூப்பரா டேஸ்டியா. ஓபன் பண்ணலாமா? 1 2 3. செம்ம வாசனையா இருக்கே ப்ரோ. வாசனை சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப நம்ம செய்ய வேண்டியது இந்த தண்ணியை வத்த வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த உப்பு அதிகமா இருக்கு. அது வந்து தண்ணி கொஞ்சம் ஹெவியா போடுங்க. அதனால இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் அப்படியே சுண்ட விட்டீங்கன்னு வைங்க. குழம்பு ரெடி ப்ரோ. முடிஞ்சிச்சு போல. முடிஞ்சிச்சு. பாருங்க சூப்பரா இருக்கா? கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். கொத்தமல்லி இல்ல, கொத்தமல்லி இல்ல, பூந்தமல்லி. பூந்தமல்லி இருக்கு. வேணுமா? இப்படி போனீங்கன்னு நேர் ரோடு பூந்தமல்லி எல்லாம் முடியும். வேணா விடுங்க. நண்பர்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்க நண்பர்களே, கறி குழம்பு ரெடி. ஆமா, நான் வேற டவுசரோட உட்காந்துருக்கேன். யாரும் எதையும் பார்த்து தொலைஞ்சிடாங்க. அண்ணே குழம்பு சூப்பர்ண்ணே. அப்படி அள்ளி வீசுங்கண்ணே. வாவ், இந்த இடியா பத்தி இந்த கறி குழம்பையும் பார்க்கும்போது அப்படி ஞாபகம் வருது. ஒன்னும் ஞாபகம் வரல. நீங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவீங்க. நான் வெயிட் பண்ணிக்கிறேன். வரேன். சிக்கன் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் ப்ரோ. சூடா இருக்கு. சூடா இருக்கா?